நிச்சயமாக சிகாகோ நகரின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றான கிளவுட் கேட், கிளவுட் கேட் அல்லது தி பீன், தி பீன் என்று அழைக்கப்படும் சிற்பத்தின் வரலாற்றை தமிழில் விரிவாக காண்போம். கிளவுட் கேட் சிகாகோவின் வெள்ளி அதிசயம். கிளவுட் கேட் என்பது அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் மாநிலம் சிகாகோ நகரிலுள்ள மில்லினியம் பூங்காவில் மில்லேனியம் பார்க் அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்டமான பொது கலைச்சிற்பம் ஆகும். 1. உருவாக்கம் மற்றும் கலைஞர். கிரியேஷன் அண்ட் ஆர்டிஸ்ட். கலைஞர். இச்சிற்பத்தை வடிவமைத்தவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த புகழ்பெற்ற பிரிட்டிஷ் சிற்பி அனீஷ் கபூர் ஆவார். இதுவே அமெரிக்காவில் வைக்கப்பட்ட இவரது முதல் பொதுவெளிச் சிற்பமாகும். போட்டி. 1999ஆம் ஆண்டு மில்லினியம் பூங்காவில் ஒரு சிறப்பான கலைப்படைப்பை வைப்பதற்காக நடத்தப்பட்ட போட்டியில் அனீஷ் கபூரின் வடிவமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது. 2. வடிவமைப்பு மற்றும் உத்வேகம். டிசைன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். திரவ பாதரசம். இந்த சிற்பத்தின் வடிவமைப்பு திரவ பாதரசம் லிக்விட் மெர்க்யூரி ஒன்றின் துளியை போன்றது. இது ஒரு பெரிய பாதரச துளி கீழே விழுந்து பரவியிருப்பதை போன்ற தோற்றத்தை தருகிறது. பிரதிபலிப்பு. இதன் மேற்பரப்பு மிகவும் பளபளப்பானது. இது சிகாகோ நகரின் வானளாவிய கட்டிடங்களையும் மேலே நகரும் மேகங்களையும் ஒரு கண்ணாடி போல பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனாலேயே இதற்கு கிளவுட் கேட், மேகங்களின் வாசல் என்று பெயர் வைக்கப்பட்டது. 3. கட்டுமானம் மற்றும் சவால்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் 2004-2006. இதன் கட்டுமானம் பொறியியல் ரீதியாக ஒரு மிக பெரிய சவாலாக இருந்தது. பொருட்கள். இது துருப்பிடிக்காத எஃகு தகடுகளால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் உருவாக்கப்பட்டது. மொத்தம் 168 மிகப்பெரிய எஃகு தகடுகள் பயன்படுத்தப்பட்டன. இணைப்பு. இந்த தகடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டு வெல்டிங் செய்யப்பட்டன. அதன் பிறகு இணைக்கப்பட்ட இடங்கள் சீம்ஸ் வெளியே தெரியாதவாறு பளபளப்பாக தேய்க்கப்பட்டன. இதனால் இது பல துண்டுகளால் ஆனது போல தெரியாமல் ஒரே ஒரு பெரிய எஃகு துண்டால் ஆனது போல காட்சியளிக்கிறது. எடை மற்றும் அளவு. இது 33 அடி உயரமும் 66 அடி நீளமும் 42 அடி அகலமும் கொண்டது. இதன் மொத்த எடை சுமார் 110 டன்கள் ஆகும். 4. தி பீன், தி பீன் பெயர் காரணம். இந்த சிற்பம் கட்டுமானத்தில் இருந்தபோதே மக்கள் இதன் வடிவத்தை பார்த்து தி பீன், தி பீன் அவரை விதை என்று அழைக்கத் தொடங்கினர். ஆரம்பத்தில் கலைஞர் அனீஷ் கபூருக்கு இந்த பெயர் பிடிக்கவில்லை என்றாலும் காலப்போக்கில் மக்கள் மத்தியில் இப்பெயரே நிலைத்துவிட்டது. இன்று கிளவுட் கேட் என்பதை விட தி பீன் என்றே இது அதிகம் அறியப்படுகிறது. 5. சிறப்பம்சங்கள். ஓம்ஃப்ளோஸ் சிற்பத்தின் அடிப்பகுதியில் வளைந்திருக்கும் பகுதிக்கு ஓம்ஃப்ளோஸ் தொப்புள் என்று பெயர். இதற்கு கீழே நின்று மேலே பார்த்தால் நமது உருவம் பல மடங்காக பிரதிபலித்து ஒரு விசித்திரமான காட்சியை தரும். சுற்றுலா தலம். இன்று சிகாகோ வரும் சுற்றுலா பயணிகள் அதிகம் புகைப்படம் எடுக்கும் இடங்களில் இதுவும் ஒன்று. சுருக்கமாக, கிளவுட் கேட் என்பது கலை மற்றும் பொறியியலின் ஒரு அற்புத கலவையாகும். வானத்தையும் நகரத்தையும் மக்களையும் ஒரே புள்ளியில் இணைக்கும் ஒரு மாய கண்ணாடியாக இது திகழ்கிறது.